ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொடி பசலை சாதம். இது கொடி பசலையை பொரியல் பண்ணுவீங்களே, பொரியல் பண்ணாமல் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம் கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் புளிப்புக்கு தக்காளி 2 தக்காளி போட்டு கொஞ்சமாக காஞ்ச மிளகாத்தூள், வெறும் பட்டை மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டு நல்லா தக்காளி தொக்கு செய்கிற மாதிரி செஞ்சுட்டு கீரையை அலசி போட்டு ஒரு 5 நிமிஷம் தான், ரொம்ப வைக்கணும். இது கொஞ்சம் குழகுழப்பு தன்மையாக இருக்கும், ரொம்ப நல்லது. சூடாக சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்குது. அது கூட பொரிச்ச அப்பளம் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். பசலைக்கீரைன்றது இது தான். இங்கே பாருங்கள், பொடி பசலை. இந்த பின்பக்கம் அந்த காம்பை மட்டும் கொஞ்சம் அப்படியே கிள்ளி எடுத்திங்கன்னா நீட்டாக வந்துடும். இதான் இந்த கீரையில் கூட்டு செஞ்சோம்னா ரொம்ப குழகுழன்னு இருக்குது, சாப்பிட மாட்டாங்க. இதுமாதிரி செஞ்சோம்னா நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக சாப்பிட்டுட்டு நெய் ஊற்றி இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நானும் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். Bye.